வெளிநாட்டுல பல ஆண்டுகளாக வேலை செஞ்சு சொந்த குடும்பத்துக்காக பணத்தை சேமிச்சு சொந்த ஊருக்கு திரும்புறாரு. ஆனா திரும்பின கொஞ்ச நாட்கள்லயே அவரு உயிரிழக்கிறாரு. முதல்ல இது ஒரு சாதாரண வழக்கு தான், மதம் இருந்ததுனால அவரு தெரியாம தவறி விழுந்திருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா இது உண்மையான ஒரு விபத்தா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையா? ஒருத்தர் மாடியில இருந்து கீழே விழுந்தும் உயிர் பிழைச்சிருக்காரு, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அகைன் உயிர் இழந்திருக்காரு. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்திருக்கும்? இந்த கேள்விக்கான பதிலை தேடும் போதுதான் பல ஷாக்கிங் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. தெலுங்கானாவுடைய நிஜாமாபாத் மாவட்டத்துல இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். இந்த வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களாக இருக்காங்க? 35 வயதான பிரசாந்த், இவர் தான் இந்த வழக்குல பாதிக்கப்பட்டவர். இவர் வளைகுடா நாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்திருந்திருக்காரு. ரீசெண்டா தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி இருக்காரு. 2வது ஆளாக அவருடைய மனைவி 32 வயதான சந்தியா, இவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. 35 வயதான அனில் மற்றும் வெங்கடசாயின் சொல்லிட்டு இன்னும் 2 பேர் இந்த கேஸ்ல இருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி இந்த அனிலுக்கும் சந்தியாவுக்கும் ஒரு திருமணத்தை தாண்டின ஒரு அஃபேர் ஆனது இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த வெங்கடசாயின்றவரு இவங்க 2 பேருக்கும் உதவி பண்றதுக்காக வந்திருக்காரு. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்துல இந்த ஒரு சம்பவமானது நடக்குது. ஆனா இந்த ஒரு கேஸ்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒரே இடத்துல மட்டும் நடக்கல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி முதல் அட்டெம்ப்ட் ஆனது பிரசாந்த் வீட்டோட மாடியில நடந்திருக்கு. 2வதாக பிரசாந்த் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கும்போது நடந்திருக்கு. ஃபைனலா பிரசாந்த் வீட்டிற்கு திரும்பினப்பவும் நடந்திருக்கு. முதல்ல விபத்துன்னு சொன்னாங்க, ஆனா இது எப்படி கொலை வழக்காக இந்த இடத்துல மாறி இருக்கு. இந்த வழக்கோட டைம் லைன் ரொம்பவே முக்கியமானது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி ஜூன் 29ஆம் தேதி முதல் கொலை முயற்சியை பண்ணிருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதி பிரசாந்த் உயிரிழக்கிறாரு. இந்த கேஸோட திசையை மாத்தின ஒரு நாள் தான் ஜூலை 1. அதாவது பிரசாந்தோடைய தாயார் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண நாள். சந்தியாவும் அனிலும் சேர்ந்து ஏன் பிரசாந்தை இப்படி பண்ணிருக்கணும்? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி சந்தியாவுக்கும் அனிலுக்கும் திருமணத்தை மீறின ஒரு அஃபேர் ஆனது இருந்திருக்கு. இவங்களுடைய இந்த அஃபேருக்கு தடையா இருக்கிறது சந்தியாவுடைய ஹஸ்பண்டான பிரசாந்த் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு வருது. ஒருத்தர் கூட வாழ பிடிக்கலன்னா சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு போலாம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சிலர் இந்த மாதிரியான கொலை முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்றாங்க? குற்றவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்கிலுமே காரணங்கள் பல வேறுபடும். இந்த மாதிரியான கேஸ்ல ஒவ்வொரு வழக்கிலுமே பல காரணங்கள் இருக்கும். ஒரு சிலர் இந்த சொத்து, பணம், விவாகரத்து இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்களுடைய பினான்சியல் ஆனது பாதிக்கும்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இவங்களுடைய இந்த இல்லீகல் அஃபேர் ஆனது வெளியே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அதனால பயமாக கூட இருக்கலாம். இதுல முக்கியமா இன்னும் ஒரு சிலர் யாருக்குமே நம்ம பிடிபட மாட்டோம்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டியில குற்றம் பண்ணவங்க எப்படியாவது மாட்டதான் போறாங்க. இந்த வழக்குல போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் என்ன? ஜூன் 29ஆம் தேதி பிரசாந்த் வீட்டிற்கு இந்த வெங்கடசாயன்ற ஒருத்தர் போறாரு. அன்னைக்கு பிரசாந்த் அதிகமான மது போதையில இருந்ததாக சொல்றாங்க. ஆனா அந்த இரவுல மட்டும் ஏன் பிரசாந்த் அதிகமான மது போதையில இருந்திருக்காரு? அவர் உண்மையாவே மது போதையில தான் இருந்தாரா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது திட்டங்கள் இருந்திருக்கா? அதுக்கப்புறம் பிரசாந்த அவருடைய வீட்டு மாடிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி பிரசாந்தினுடைய மனைவியான சந்தியா தொலைபேசியில வெங்கடசாய்க்கு பிரசாந்த மாடியில இருந்து கீழே தள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. பிரசாந்தும் பலத்த காயங்களோட மேல இருந்து கீழே விழுறாரு. ஆனா பிரசாந்த் பலத்த காயத்தோட உயிர் பிழைக்கிறார். இதுல இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆனது ஃபெயில் ஆகியிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு? காயமடைஞ்ச பிரசாந்த முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறாங்க. அவருக்கு இந்த ஐடி கேமராவானது பொருத்தப்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல தான் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை இந்த சந்தியா பண்ணிருக்காங்க. ஒரு பேஷண்டோடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த ஒரு ஐபிளை ஒரு கொலை ஆயுதமாக மாற முடியுமா? போலீஸ் சொன்ன அந்த 2வது விஷயம், சந்தியா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா இருந்துட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு நர்சிங்ல ஆல்ரெடி நாலேஜ் ஆனது இருந்துட்டு இருக்கு. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ஐவி கேனல் வழியாக இந்த டாய்லெட் கிளீனர் மருந்த கலந்து அதுல செலுத்தி இருக்காங்க. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நர்ஸ் அவங்களுடைய உயிரை அந்த ஐவி லைன்ல டாய்லெட் கிளீனரை வச்சு செலுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரசாந்த கட்டில இருந்து கீழே தள்ளி இருக்காங்க. இதுக்கப்புறம் பிரசாந்த் உயிரிழந்திருக்காரு. இந்த இடத்துல உண்மையாவே ஐவி வழியாக இந்த டாய்லெட் கிளீனரை செலுத்தி இருந்தாங்களா? இதை எப்படி நிரூபிப்பாங்க? தடயவியல் நிபுணர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட், பிரசாந்தினுடைய உடல்ல இருந்த வேதிப்பொருட்கள், அவருடைய மரணத்திற்கான காரணம் என்ன, இது எல்லாமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவமானது நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்தது எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு? இந்த இடத்துல தான் ஒரு தாயோட சந்தேகமானது வருது. பிரசாந்தினுடைய தாயாருக்கு இதுல சந்தேகமானது இருந்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதி அவங்க போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுக்கறாங்க. அதுல அவங்க முக்கியமா சொன்ன விஷயங்கள், அவங்க பையன் கல்ஃப் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு திரும்பின ஒரு விஷயமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மரணத்துல ஏதோ ஒரு மர்மமானது ஒளிச்சிருக்கிற சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி இந்த தாய்க்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகமானது வந்துச்சு? தன்னுடைய பையன் எப்படி காயமடைஞ்சாரு, அவரை எப்ப மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எந்த ஒரு தகவலையுமே அவங்களுக்கு தெரிவிக்கல. இது எல்லாமே பிரசாந்தினுடைய தாயாருக்கு தன்னுடைய மருமகள் மேல சந்தேகம் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த வழக்குல போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க? தொழில்நுட்ப ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சாங்க. சந்தியா, அனில், வெங்கடசாயம் சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே விசாரணை நடத்தினாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ், லொகேஷன் டேட்டா, அவங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய குற்ற விசாரணைகள்ல டிஜிட்டலான எவிடன்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கிய ஒரு எவிடன்ஸாக மாறிட்டு இருக்கு. போலீஸ் இவங்க மட்டும் இல்லாம அந்த மருத்துவமனையிலும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ஐவி லைனை யாருனாலுமே அணுக முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் என்ன நடந்திருக்கு? ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு கேர்லெஸ்னஸா இருந்துட்டு இருக்காங்க? ஒரு உயிரை காப்பாத்ததா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? இன்னொரு பக்கம் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்த சந்தியா பல பேரோட உயிர்களை காப்பாத்தினவங்க தான் தன்னுடைய சொந்த ஹஸ்பண்டியே ஐவி வழியாக இந்த டாய்லெட் கிளீனரை மிக்ஸ் பண்ணி கொலை செய்ய திட்டமிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் எத்திக்ஸ், நான் எத்திக்ஸ் இதெல்லாம் எங்க போச்சு? இந்த ஒரு கேஸ்ல வளைகுடா நாட்டில இருந்து வந்த ஒருத்தர் ஜூலை 29ஆம் தேதி மாடியில இருந்து தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. ஆனா ஐவி செலுத்தும் போது அதுல இந்த டாய்லெட் கிளீனர் இதெல்லாமே கலந்து செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஆனா ஜூன் 1ஆம் தேதி அவர் உயிரிழந்து இருக்காரு. ஜூலை 1ஆம் தேதி பிரசாந்தினுடைய தாயார் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் பண்றாங்க. போலீஸ் விசாரணையில 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க நீதிமன்ற காவல் இருக்காங்க. இது எல்லாமே தான் இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. இந்த ஒரு கேஸ்ல பல கேள்விகள் நமக்குள்ள வருது. இன்னுமே பதில் கிடைக்காத பல கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கு. பிரசாந்தினுடைய உயிரை உண்மையாவே பறிச்சது எது? மாடியிலிருந்து விழுந்த அந்த ஒரு காயங்களா, இல்ல இந்த ஐவி கேனல் வழியாக செலுத்தப்பட்ட இந்த டாய்லெட் கிளீனர் மருந்தா, இல்ல இந்த 2 விஷயங்களும் சேர்ந்துதான் அவரோட உயிரை எடுத்திருக்கா? இதுல தடயவியல் ஆய்வுகள் என்ன சொல்ல போகுது? இந்த டிஜிட்டலான எவிடன்ஸ் இந்த கேஸை ஸ்ட்ராங் படுத்துமா, இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் வெளிவராத உண்மைகள்லாம் இருந்திருக்குமா? இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ஒரு கேஸ்ல இந்த அளவுக்கு நடந்திருக்கிறத போலீஸ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது போலீஸுடைய விசாரணையுடைய ஒரு தரப்பாக மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தப்பட்டாதான் அவங்க குற்றவாளிகளாக ஆவாங்க. இந்த கேஸோட இறுதி தீர்ப்பை வழங்க போவது நீதிமன்றங்கள் மட்டும்தான். இந்த ஒரு கேஸ்ல குற்றம் பண்ணவங்களுக்கான பனிஷ்மெண்ட் ஆனது கிடைக்குமா? இந்த வழக்குல 3 பேர் சேர்ந்து இதை பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. இந்த 3 பேருக்கும் போலீஸ் கடுமையான தண்டனையை பெற்று தருவாங்களா? பிரசாந்துக்கான ஜஸ்டிஸ் ஆனது கிடைக்குமா? ரீசன்ட் டேஸாவே இந்த மாதிரியான கிரைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. கேத்தன் அகர்வால் கேஸ்ல அவங்களுடைய ஃபியான்சி மலையில இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. இங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு இல்லீகல் அஃபேர் ஆனது இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டமிட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. ஒருத்தவங்களை வேணாம்னு சொல்றதுக்கான தைரியம் இல்ல. ஆனா இந்த மாதிரியான கொடூரமான
குற்றங்களை செய்யறதுக்கான தைரியம் மட்டும் எங்க இருந்து வருது? நம்ம சுத்தி இருக்கிறவங்களாலதான் பல கிரைம்ஸ் இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சேஃபா இருங்க. இந்த ஒரு கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான உண்மையான சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.